அதாவதுங்க, நேத்து கரூர்ல நடந்த அந்த சம்பவம் 40 பேருக்கு மேல பலி, அதே போன்று அதிகமான பேர் காயம். பச்சை பிள்ளைங்கள், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பலி, மூச்சு திணறி சாவு, பல பேருடைய நிலைமை கவலைக்கிடம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஒரு பக்கத்து காவல்துறை காரணம் சொல்றாங்க, ஒரு பக்கத்து திமுக அரசு காரணம் சொல்றாங்க, ஒரு பக்கத்து விஜய் தான் காரணம் சொல்றாங்க. இப்படி ஏகப்பட்ட காரணங்களை சொன்னாலும் நம்முடைய பார்வையில ஒரே காரணம் தான், இந்த முட்டாள்தனமான ரசிகர்கள் தான் காரணம். இப்ப நல்லா நீங்க கேளுங்க, இந்த 40 பேர் இறந்தாங்கல்ல, இதுல பச்சை பிள்ளைய தூக்கிட்டு போறதுக்கு என்ன இருக்கு? சின்ன குழந்தைய தூக்கிட்டு போய் விஜய காரணம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? மக்கள் தான் காரணம், போன மக்கள் தான் காரணம். அப்ப இது ஆழ்ந்த இரங்கல், அனுதாபங்கள், இதற்காக இறைவன்கிட்ட பிரார்த்திப்போம், தவறு இல்லை. அவன் யாரு? கடவுளா? உங்களை போன்ற ஒரு மனிதன் தானே, மலத்தையும் யூரினையும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன். ஒரு நாள் மலமும் யூரினும் போகலைன்னா நாரி போமா இல்லையா? எல்லாருக்கும் போறதான் அவனுக்கு இருக்கு. மூச்சு காத்து விடல முடியலன்னா எப்படி அவன் நம்ம இறக்குறோமோ அதை மாதிரி அவனும் இறந்துதான் போக போறான். அவனை மனுஷனா பாருங்க, வெறித்தனமான ஒரு ரசிகனா பார்க்காதீங்க. சினிமாவில டான்ஸ் ஆடினா, பாட்டு படிச்சான், பல பொம்பளைக்கு முதுகுல சோப்பு போட்டாரு, கட்டி பிடிச்சாரு, முத்தம் கொடுத்தாரு, இந்த வேலையத்தானே விஜய் செஞ்சாரு. எல்லா நடிகரும் அப்படித்தான். ஆனா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அதனால யாரு காரணம் அப்படின்னா, முழுக்க முழுக்க காரணம் மக்கள் தான். நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை தான் காரணம். அப்ப அவனை சாதாரணமா பார்க்காம அவனை பெருசா பில்டப் பண்ணி ஒரு மிகப்பெரிய கடவுளுக்கு நிகரா மனுஷனையும் தாண்டி அரசியல்வாதி தானே. அப்ப அவருடைய ஸ்பீச்ல என்ன நீங்க பாத்திய, என்ன கேட்டிய? எல்லாரும் பேசுற மாதிரி தானே பேசுறாரு. அப்ப முழுக்க முழுக்க காரணம் மக்கள் தான் என்பதை முதல்ல விளங்கிக்கிறோம்.